இந்த திருப்பலியில் இன்று தனது 9வது பிறந்த நாள் காணும் ஜூவன் வர்ணி இறைவனுக்கு கடவுள் இவருக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஞானத்திலும் பக்தியிலும் படிப்பிலும் உடன் உள்ள நலத்திலும் சிறந்து வளரவும் பெற்றோரை ஆசீர்வதிக்க வேண்டியும் திருப்பலியில் கொண்டாடுவோம். எலிசபெத் பிலிப்ஸ் அவர்களை கடந்த வருடம் நல்ல உணர்வுள்ள சுகத்தோடு காப்பாற்றி வந்த இறக்கத்திற்காக புனித பரலோக மாத வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். லில்லி புஷ்பம், அந்தோனிதாஸ், ரோஸ்மேரி, எலிசபெத் அவர்களுடைய ஆண்களை பாற்றிக்காக வேண்டுவோம். அகஸ்டின் அவர்களுடைய ஆண்களை பாற்றிக்காக ஜெபிப்போம். டாரத்தி அம்மாள், ஆனி ஆண்ட்ரூஸ், சலைத் மேரியுடைய ஆண்களை பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் யாரும் ஆன்மாக்களை பாதுகாக்க வேண்டுவோம். குருசம்மான் மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம், அருளப்பன், பெரியசாமி, ஃபெலிக்ஸ் அவருடைய ஆண்களை பாற்றிக்காக ஜெபிப்போம். ஸ்டாலின் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய ஆண்களை பாற்றிக்காக வேண்டுவோம். பிலிப்ஸ், லூயிஸ் அம்மாள், லூர்துசாமி, விக்டோரியா அவருடைய ஆண்களை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். வின்சியஸ் ராய் ஆண்களை பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களை பாதுகாக்க ஜெபிப்போம். ஆரோக்கிய மேரி, மிக்கேல், அந்தோனி, சௌரிமுத்து, பிலோமினார், ததவி செல்வகுமாரோட ஆண்களை பாற்றிக்காகவும் விஜயா அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ஞானத்தில் பக்தியிலும் படிப்பிலும் சிறந்து வளரவும் இறையாசி வேண்டி ஜெபிப்போம். செயின்ட் வர்கீஸ் ரியல் எஸ்டேட் குமார், வர்கீஸ் ராஜ், ஜோஸ்மின், ஆனந்தத்தை அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் சில விதமான நன்மைகளுக்கு நன்மையாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் கடவுள சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியில் வளரவும் இழந்த சொத்துக்களை மீட்டு தர வேண்டிக் கொள்வோம். டாக்டர் ராஜு அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் சில நன்மைகளுக்கு நன்மையாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உணர்வுள்ளத்தோடு வாழவும் குடும்ப தலைவி நல்ல உடல்நலம் பெறவும் ஜோசப் அவர்களுடைய ஆண்களை பாதுகாக்க வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும் ரோசையன் பாத்திமா அவருடைய ஆண்களை பாதுகாக்கவும் குடும்பத்தில் மறித்த எல்லா ஆன்மாக்களிடத்திலே பாதுகாக்க வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியன்ஸ் அவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களை பாதுகாக்கவும் உத்தரிகத்தல ஆன்மாக்களை பாதுகாக்கவும் வேண்டிக் கொள்வோம். அனைத்து உத்தரிகத்தல ஆன்மாக்களிடத்திலே பாதுகாக்கவும் திருப்பலியிலே கொண்டாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். தாய் துறவு இன்றைக்கு அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது. அதோடு இணைந்து பாரத தாயினுடைய சுதந்திர பெருவிழாவையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் தாய் மரியாள் வழியாக எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திற்கும் நிறைவாய் ஆற்றுகிற பேரருளை நன்றியோடு எண்ணி பார்ப்போம். அதை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது அவருடைய வாழ்வுக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் மகிமை. அவருடைய வாழ்வுக்கு கடவுள் தந்திருக்கக்கூடிய, கடவுள் செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். காரணம், தன்னையே கடவுளின் அடிமையாக்கி கொண்டார் என்பதில் மட்டுமல்ல, அந்த அடிமை வாழ்வை தன் கடைசி நொடி பொழுது வரையும் அன்னை மரியாள் நிறைவாக வாழ்ந்து காட்டினார். கடவுளுக்கு பிரியமான வாழ்வை அப்பொழுக்கற்ற நிலையில் அவர் பாவ மாசு மறுவில்லாத குழந்தையாக அவருடைய தாயின் கருவில் உருவானார் என்கிற அந்த நொடிப்பொழுதிலிருந்து அவர் வாழ தவறவில்லை என்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை அவருடைய இந்த விண்ணேற்பு வாழ்வு என்பதை நம் ஆழமாக எண்ணி பார்க்கிற பொழுது இந்த தாய்க்காக நாம் நன்றி செலுத்துவதோடு நின்று விடாமல் இந்த தாயை போல நாமும் இந்த சமூகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்த நாளில் இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் தருகிற அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. தாயை போல பிள்ளைகளாக சமூகத்திலே நாம் உருமாற்றம் அடைகிற பொழுது நமக்கும் அன்னைக்கு கிடைத்த அனைத்து பேர்களும் மாட்சிமையும்
கடவுளின் கொடையும் ஆசீர்வாதமும் நமக்கும் நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த கொடையை நாம் பெற்றுக்கொள்ள அதன் வழியாக இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடிக் கொள்வோம். நம்முடைய பாரத தாயை, பாரத நாட்டை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்தை பேணி காக்கவும், இன்னும் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய நாடும் நாட்டு மக்களும் நிறைந்த நல்ல வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நாம் நமது நாட்டிற்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இதுவரை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து
இன்று தன்னைக்கு ஈடுகிழையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வெட்டலால் நாங்களும் உமது மீட்பின் வரை நுழைவான் காக்கப்பெற்று உம்மால் உயிர்த்த பெரு தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் இறைவார்த்தை 10. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19, அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் இறைவார்த்தை 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 வழிமுறைகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்திருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்துச் செல்லப்பட்டது. அப்பெண் பாலைவனத்திற்கு ஓடி போனார். அங்கு 1760 நாட்கள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 45. நாம் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. கோவிலில் பொன் அணிந்து வலப்புறம் இருக்கின்றாள் பட்டத்தரசி. கோவிலின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கோவிலின் பொன்னணிந்து அருமை மிகு அரசின மகளிர் உம்மை எதிர்கொள்வ. கோவிலின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்ததும் மறந்து விடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர்.
பட்டத்தரசி. கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசனம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவி கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 முதல் 54 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அழைத்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றவர். என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? வாழ்த்துவை காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேய்வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியே நீ பேய் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வோகை கொள்கின்றது. ஏனெனில் அவரது மடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவரது தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை இன்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய ஸ்ரீகளுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு
தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவரே சிறமையான சகோதரிகளே சகோதரிகளே, அன்னையுடைய பங்கேற்பு பெருவிழாவை மனமடைந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த விழா நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய பாடம் என்ன என்பதை அதிகாலை நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி வரை ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் உள்ளத்தில் சுமந்து அன்னையை போல பேர் பெற்ற நிலையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் வேண்டிக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலே இந்த விழா உலகமெங்கும் கொண்டாடப்பட வேண்டும் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. 5ஆம் பத்தினாவது திருத்தந்தையாக இருந்த பொழுது இந்த விழாவானது உலக மக்கள் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா என்று எடுத்து சொல்லப்பட்டது. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதுதான் இந்த விழா உணர்த்தி காட்டக்கூடிய பாடம். இது அன்னைக்கு கிடைத்த பெருமை, அன்னைக்கு கிடைத்த மகிமை, அன்னைக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் அற்புதமான கொடைகளுள் மிகப்பெரிய ஒரு கொடையாக இந்த ஒரு வாழ்வு, இந்த விண்ணக வாழ்வு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் அன்னைக்கு கடவுள் இந்த ஒரு மாட்சிமையை, இந்த ஒரு பெருமையை, இந்த ஒரு கொடையை கொடுக்க வேண்டும் என்று அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது அவருடைய அர்ப்பண வாழ்வினுடைய வெளிப்பாட்டிற்கு கிடைக்க பெற்ற ஒரு கொடை என்றுதான் சொல்வது. அன்னை மரியாளினுடைய வாழ்வு தொடக்க நிலையிலிருந்தே அவருடைய தாய் கருவில் உருவான அந்த நொடிப்பொழுதிலிருந்தே பாவ மாசு வருவல்லாமல் காக்கப்பட்டார் என்பது நமது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வாழ்வை அன்னை மரியாள் சமூகத்திலே எப்படி குறைத்து விடாமல் வாழ்ந்து காட்டினார். பாவ மாசு வரவில்லாத வாழ்வு என்பது அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரம் என்று சொன்னார். அந்த வரத்தை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக எப்படி காத்து வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்வின் வரலாறை நாம் படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். அன்னையுடைய வாழ்வு முழுவதுமாக எப்பொழுது ஆண்டவருடைய அடிமையாக தன்னை முழுவதுமாக கடவுளின் கரங்களை கையளித்தாரோ அந்த நிலையிலிருந்து அவர் விலகாதவராய் எப்பொழுதுமே கடவுளின் திருவுளம் தன் வழியாக நிறைவேறுவதற்கு தன்னை தொடர்ந்து ஒரு கருவியாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்த நிலையை நாம் அன்னையினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எனவேதான் அன்னை குறித்து பாடுகிற புகழ் பாடலிலே அன்னையை நாம் உடன்படிக்கையினுடைய பேழை என்று சொல்லி பாடுகிறோம். முதல் வாசகம் கூட நமக்கு அதைத்தான் உணர்த்தி காட்டுகிறது. உடன்படிக்கையினுடைய பேழையில் மன்னா இருந்தது, கடவுளின் கட்டளை இருந்தது, ஆரோனின் கோயில். இந்த மூன்றும் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டதோ அங்கே வெற்றியும் மகிழ்வும் இருந்தது. உடன்படிக்கையுடைய பேழை இருந்த இடம் முழுவதுமாக கடவுளின் அருள் நிரம்பியதாக இருந்தது. பழைய ஏற்பாடு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுடைய செய்திகள் தான். இந்த உடன்படிக்கையை போல அன்னை மரியாளை நாம் வைத்து வைக்கிறோம் என்று சொன்னால் வாழ்வு தரக்கூடிய ஆண்டவரை, வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டவரை தனது உள்ளத்திற்குள்ளாக, தனது உதிரத்திற்குள்ளாக அவர் சுமத்து வந்ததால் அன்னை மரியாளை நாம் உடன்படிக்கையுடைய பேழை என்று சொல்கிறோம். முதல் வாசகம் அதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறோம். எனவேதான் அன்னை உடன்படிக்கை பிள்ளையாய் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. எங்கெல்லாம் அன்னை இருந்தார்களோ அங்கே வாழ்வு கிடைத்தது. எங்கெல்லாம் அன்னையினுடைய பிரசன்னம் இருந்ததோ அங்கே எல்லாரும் நிறைந்த நல்ல மகிழ்வை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அன்னையினுடைய வாழ்வில் அந்த பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நம் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு திருமணத்திலே அன்னையினுடைய பிரசன்னம் இருந்தது. அங்கே புதிய வாழ்வை அந்த குடும்பத்தார் பெற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியாள் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கப்பட்டதை போல எலிசபெத் மாதை அவர் அழைக்காமலேயே சென்று சந்தித்து அங்கே தன்னுடைய உடனிருப்பினால் அந்த தாய்க்கு மகிழ்வை கொடுப்பதை பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய தாய் என்னை வந்து சந்திக்கிற அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. இந்த தாயை சந்திக்கிற அந்த நிகழ்வில் அங்கே திருமுழுக்கு யோவான் அக்களிப்பால் துள்ளினார் என்பதை விவரியம் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. இப்படியாக தன்னை உடன்படிக்கை வேளையாக சமூகத்திலே வாழ வேண்டும் என்று படித்த கொடுத்த அந்த அழைப்பினை எல்லோருக்கும் மகிழ்வை தரக்கூடிய ஒரு வாழ்வாக அன்னை வாழ்ந்தார் என்பது உண்மை. அது மட்டுமல்ல, அன்னை வழியாக சமூகத்திற்கு கடவுள் கொடுத்த ஆண்டவர் இயேசு வழியாக ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்தில் மகிழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வெளிப்பாட்டினையும் கடவுள் அன்னை வழியாக இந்த விழாவின் வழியாக இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்கிற நிகழ்வாகவே இந்த விழா அமைந்திருக்கிறது. எனவே உடன்படிக்கை பிழையாக வாழ்ந்த அன்னையை இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். அதே போல அன்னை எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வாழ்வு இந்த அன்னை இதை தனது கடமையாக செய்யவில்லை, மாறாக கடவுள் பணித்த ஒரு பணியாகவே இந்த சமூகத்தில் அவர் செய்தார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு நம் எல்லோருக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதற்கான சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த உயிர்ப்பினுடைய வாழ்வுக்குள் அன்னை மரியாள் நம்மை நிறைவாக அழைத்து செல்லக்கூடிய கருவியாக இருக்கிறது. எனவே நம்முடைய கரங்களை நாம் அன்னை மரியாளினுடைய கரங்களோடு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்னை மரியாளினுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுகிற கரங்களாக நம்முடைய கரங்களை நாம் ஆற்றுகிற பொழுது உயிர்ப்பினுடைய வாழ்வு நமக்கு நிச்சயம். அன்னை மரியாள் எங்கெல்லாம் கடைபிடித்து நம்மை வழிநடத்தி செல்கிறார்களோ அந்த இடம் முழுவதுமாக ஆசீர்வாதத்தை நிரப்ப கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். எனவே இந்த அன்னையினுடைய முன்னேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற மகிழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அன்னையை அவருடைய பாதையை நாம் சீக்கிரம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளை இன்றைக்கு அன்னையின் வழியாக நமக்கு நிறைய நல்ல அழைப்பினை கொடுப்பதை பார்க்கிறோம். நன்றியுள்ளே அன்னை இருக்கிற இடம் ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருகிற இடம் என்று நாம் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விடுதலை பெற வேண்டிய பல்வேறு விதமான வாழ்க்கையின் சிந்தனைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம், துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறோம், பல்வேறு விதமான நோய்களிலிருந்து, துயரத்திலிருந்து, சோதனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். அந்த விடுதலையை தன்னுடைய பரிந்துரையினால், தன்னுடைய உடனிருப்பினால், தன்னுடைய மகனிடத்திலே நிறைவாய் நீ மரியாள் ஜெபித்து பரிந்துரைத்து நமக்கு பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையும் அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு இந்த விழாவின் வழியாக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு முழுவதுமாக அன்னை மரியாள் என்கிற இந்த தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிற பொழுது நாம் எந்த தீங்கை கண்டும் எந்த சோதனைகளை கண்டும் நாம் அஞ்ச தேவையில்லை. அந்த ஒரு பாதுகாப்பை பராமரிப்பை அன்னை மரியாள் நமக்கு நிறைவாக வழங்குகிறார்கள் என்கிற உண்மையை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வை, நம்மை, நம் குடும்பங்களை இந்த நாளில் அன்னையினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து அன்னை பெற்ற அந்த மாட்சி மிகுந்த வாழ்வு நமக்கும் உடையன வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்னையின் வழியாக இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். நமது நாட்டை நாம் ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு நிலைகளிலே நாம் வளர்ந்திருந்தாலும் கூட இன்னும் வளர வேண்டிய அனைத்து காரியங்களிலும் அன்னையினுடைய உடனிருந்து நம்மையும், நம் நாட்டையும், நம் நாட்டு மக்களை பாதுகாத்து அரவணைத்து காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். கடவுளுடைய அருளும் ஆசியும் வல்லமையும் இரக்கமும் அன்னை வழியாக நம்மையும், நம் குடும்பங்களை, நம் நாட்டையும் பாதுகாத்து வழிநடத்தட்டும். ஆமாம். எழுந்திருப்போம், விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆவியின் வல்லமையால்
எல்லாம் இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் விழிப்பாய் இருந்து இறையாட்சியை தங்கள் வாழ்வில் உரிமையாக்கி சுவைத்து வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இந்திய நாட்டின் சுதந்திர நாளை கொண்டாடும் இந்நாளில் நாட்டில் உண்மையான சமுதாய பொருளாதார முன்னேற்றம் உதயமாகிடவும் அதன் மூலம் நாட்டு தலைவர்கள் நல்லாட்சி புரிந்திட அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை இறைவா, அன்னை மரியாதை பின்னெடுப்பை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் மரியாதை போன்று மண்ணுலகில் ஆன்ம உடல் நலம் விண்ணுலகில் பேரினமும் அடைந்து வாழ்ந்திட உம் அருளை புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் மனித நலனுக்கு எதிரியான அன்னையை அன்னை மரியாதை உதவியோடு தோற்கடித்து மரியாதை மூலமாக கிடைக்கும் அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம அவருடைய தனிப்பட்ட கருத்துக்காக ஓரமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் செயல்பான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளை என்னுடைய நம்மளுடைய மாலைய திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மணிமன்றாடுங்கள். ஆண்டவரே, இறை பற்றோடு நாங்கள் அளிக்கும் காணிக்கை மூலம் வந்து சேர்வதாக. விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இந்து விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கை ஆறுதலை வழங்கும் முன்னடையாளமாக உமது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை இக்கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே மாநக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அவருடைய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களை அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்திரும் அப்பத்தையும் இப்பணிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்களிய பொய்ய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மீது அண்டனிசாமி ஆண்டவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தீர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உதரிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் வழியில் செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளே உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் உரைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேபத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நம்மை வாழ்வளிப்பதாக.
நாளிதழிக்கு இன்று ஆண்டின் பொதுக்கால 20ஆம் ஞாயிறு அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். நீங்கள் எந்த வழிபாட்டிற்கு சென்றாலும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நமது பங்கில் நடைபெறும் 2021 முழு விவிலியம் வினாவிடை போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவும். தேர்வு எண் 17 தானியேல் 1 முதல் நாகும் 3 வரை உள்ள பகுதிகளுக்கான தேர்வு தாள் பேராலய வளாகத்திலும் அலுவலகத்திலும் வழங்கப்படுகின்றன. ரூபாய் 10 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். விண் அகாடமியில் அரசு பணி கல்வி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் காவலர் தேர்வுகளுக்கான பயிற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன் பெறவும். பேராலய கோபுர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டுகின்றோம். இம்மாதத்திற்கான பேராலய ஓசை தயாராக உள்ளது. அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று அன்பிய குடும்பங்களுக்கு வழங்கவும். செப்டம்பர் மாதம் நமது பேராலயத்தில் விவிலிய போட்டிகள் இணையதளம் வழியாக நடைபெறும். எனவே அதில் அனைவரும் ஆர்வத்தோடு பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். செப்டம்பர் மாத இணையதள விவிலிய போட்டிகள் அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் நிலை கருதி விவிலிய போட்டிகள் அனைத்தும் இணையதளத்தின் வழியாக நடத்தலாம் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்பவர்களின் அனைத்து வீடியோக்களும் பாளையங்கோட்டை கதிர் டிவி மூலம் யூடியூபில் ஒளிபரப்பப்படும். அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவான செயல்பாட்டு முறைகள். 1. போட்டிக்கென்று ஒரு பொதுவான பகிரி, அதாவது வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படும். 2. போட்டியாளர்கள் தங்களுடைய பகிரி எண்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்யவும். உங்கள் பதிவில் இடம்பெற வேண்டியவை போட்டியாளரின் பெயர், வயது, அன்பியம். 3. பாளையங்கோட்டை பேராலய பங்கின் உறுப்பினர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க வேண்டும். 4. போட்டியாளர்கள் தங்கள் படைப்புகளை வீடியோவில் தெளிவாக பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவிட வேண்டும். 5. போட்டிகள் குறித்த பிற தகவல்கள் யாவும் வாட்ஸ்அப் குழு வாயிலாக தெரிவிக்கப்படும். 6. நடுவர்கள் முடிவே இறுதியானது. 7. லைக்ஸ், கமெண்ட்ஸ், வியூஸ் வைத்து மதிப்பெண்கள் மதிப்பிடப்படும். உங்கள் வீடியோவை தொடங்கும் போது பெயர், வயது, அன்பியம் மற்றும் தலைப்பை தெளிவாக கூற வேண்டும். வீடியோக்கள் அனைத்தும் யூடியூபில் பதிவிடுவதால் உங்கள் ஆடைகள், அலங்காரங்கள் அனைத்தையும் நாகரிகமாக அணியும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண உரைகள். பாடிப்படி கொண்டு பாடத்திற்கும் தந்தை ஆனந்த் தாய் லில்லி இவர்களின் மகன் ஆக்னர் கிரபி வசந்துக்கும், சாந்திநகர் பங்கு சாந்திநகரில் இருக்கும் தந்தை ஜெயபாலன், தாய் அனிதா இவர்களின் மகள் நோபிலிக்கு திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாடிப்படி கொண்டு பாடத்திற்கும் தந்தை ஆண்டனி சகல் கேஸ்ராஜ், தாய் மரிய ராஜேஸ்வரி இவர்களின் மகள் மரிய ஆண்டனி ரேகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ஸ்ரீமுண்டம் அங்கு திருக்கடூரில் இருக்கும் தந்தை தாமஸ் மார்டின், தாய் ஜூலியட் இவரின் மகன் ஆண்டனி சில்வானுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாடிப்படி பங்கு ஆரோக்கியநாதபுரத்தில் இருக்கும் தந்தை வேலக்கன், தாய் வசந்தா இவருடைய மகன் சிம்சோனுக்கும், சிதம்பராபுரம் பங்கு மாகக்குளத்தில் இருக்கும் தந்தை சிம்சோன் திருபால்தாஸ், தாய் கலாவதி இவருடைய மகள் ஜூலியட் சில்வியாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. பாடிப்படி பங்கு செந்தில் நகரில் இருக்கும் தந்தை செல்வநாதன், தாய் அமரராணி இவருடைய மகள் அருள் செய்ய பெரியாவுக்கும், திருச்சி மறை மாவட்டம் வடமலைப்பட்டி புதூர் பங்கு முருகன் நகரில் இருக்கும் தந்தை லோயலா இக்னேசியஸ், தாய் ஆனி சின்னராணி இவர்களின் மகன் மரிய ஜோசப் கிங்ஸ்லிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை.
பாளையங்கோட்டை பொண்ணு பாளையங்கோட்டிற்கும் தந்தை சூசை முத்து தாய் குழந்தை இயேசு இவர்களின் மகன் மரிய தேசராஜுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் ரத்னபுரத்தில் இருக்கும் தந்தை எலியாஸ் தாய் தேவமாலை அம்மாள் இவர்களின் மகள் அந்தோணி இருதய மேலைக்கு திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பொண்ணு பாளையங்கோட்டிற்கும் தந்தை ஞானதாஸ் ஸ்பீக்கர் தாய் சபை கமலை அம்மல்டா இவர்களின் மகன் செல்வகுமார் என்ற ஆண்டனிக்கும் தென்காசி பந்து எலத்தூரில் இருக்கும் தந்தை கிருஷ்ணன் தாய் வழி அம்மாள் இவருடைய மகள் கார்த்திகா என்ற ஆண்ட்ரியாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை கொண்டு பாளையத்தில் இருக்கும் தந்தை ஜெயக்குமார் தாய் ரோஸ் மணிமேகலை என்ற கலா இவரின் மகள் மேரி தவசினிக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் முத்தியாபுரத்தில் இருக்கும் தந்தை செல்வராய் தாய் ராதிகா இவரின் மகன் அஜித் ராஜுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது வித்தினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. கண்ணன் செந்தமிழ் தென்மொழி
பரலோக அன்னையே, எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே